வருண், நீ இறங்கி பின்னாடி போய் உட்கார். ஏன்? ஏன்னா உன் பக்கத்தில் உட்காரத்துக்கு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வரேன். வான்மதி, நீங்க வந்து முன்னாடி உட்காரு. நான் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து போறேன், நீ உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து பா. டேய் அண்ணா, உன் நார்தர் வேலையெல்லாம் இங்க வேணாம். இல்ல இல்ல, அவங்க அங்கங்கேயே உட்காந்துட்டு வாங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். கீழே இறங்கு, இறங்குடா. வான்மதி, நீங்க வாங்க. தல்றா, டேய் பின்னாடி போடா. இன்னைக்கு புதுசா என்னமோ பண்றாரு. இதே மைண்ட் செட்ல இருந்தா நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். சாரிங்க. டேய் பார்த்து போங்கடா. ஏய், இது என் ஒய்ஃப் கூட வர்ற பிளான் இல்லடா, உன் ஒய்ஃப் கூட உன்னை சேர்ந்து உட்கார வச்சு வர பிளான். நீ என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. வெண்ணிலா, பாத்தியா ரெசார்ட் எவ்வளவு சூப்பரா பிரம்மாண்டமா இருக்குன்னு? வெளியவே இப்படி இருக்கே, உள்ள எப்படி இருக்கும்? சீக்கிரமே அண்ணாமலை குடும்பத்தை பிரிக்கிறோம். சொத்து நம்ம கைக்கு வந்ததும் இதே மாதிரி ஒரு ரெசார்ட்டை கட்டுறோம். ஏங்க, இந்த ரெசார்ட்டோட வாடகை எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 60,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 60,000மா? கடைசி நேரத்துல புக் பண்ணதுனால இந்த மாதிரி ரெசார்ட் தான் கிடைச்சது, பெருசா கிடைக்கல. உங்களுக்கு இதுவே சின்னதா? ஏமாமா இவ்ளோ செலவு பண்ணிக்கிட்டு இதை விட சின்னதா பாத்துருக்கலாமே. வெண்ணிலா, எப்போ உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் முடிவானதோ அதுல இருந்து எங்க சித்தி செலவை பத்தி யோசிச்சதே இல்லை. அவங்களுக்கு காசு பணத்தை விட அவங்க பசங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதை விட நீயும் வருணும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க எல்லாருக்கும் முக்கியம். ஏய் வெண்ணிலா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தம்பி டிராவலிங்ல கொஞ்சம் டயர்டா இருப்பாப்ல, அதான் நீங்க வாங்க உள்ள போலாம். லக்கேஜ் எல்லாம் அதெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம், ரூம் பாய் எடுத்து வருவாங்க. நீங்க வாங்க போலாம். சரி. ஏதோ முக்கியமான மீட்டிங்னு சொன்னியே, அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாரா ப்ளீஸ், இங்க இருந்து முதல்ல கிளம்பு. ஏன்? ஓ, ஒரு ரொமான்ஸுக்கு இடைஞ்சலா இருக்கேனா? ஐயோ சாரா, புரியாம பேசாத. இங்க நாங்க மட்டும் வரல, என் அண்ணனும் அவங்க வைஃபும் கூட வந்திருக்காங்க. அவங்க மட்டும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு போ. முடியாது வருண், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்ப? இதுக்கு மேல என்னால ஓடி ஒளி எல்லாம் முடியாது. நீ எனக்கு தாலியை கட்டலனாலும் நான் தான் வைஃப், நான் எதுக்கு போகணும்? சாரா ப்ளீஸ், இந்த ஒரு டைம் மட்டும் நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சுங்கிறது போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏன் வருண், என்ன அனுப்பிட்டு அந்த வெண்ணிலா கூட ஜாலியா இருக்கணுமா? ஐயோ சாரா, நீ நினைக்கிற மாதிரி இங்க ஹனிமூன் என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. எங்க அம்மா ஏதோ வற்புறுத்தினாங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். என்ன நம்பு, சத்தியமா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஐயோ சாரா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒண்ணு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்.
வேணாம் சாரா, நீ சென்னைக்கு கிளம்பு, நான் சீக்கிரமே வந்துடுவேன். நோ வருண், உன்னை விட்டு என்னால போகவே முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏய் வருண், எங்கடா தனியா போயிட்டு இருக்க? உன் கூட ஒய்ஃப் வந்திருக்காங்க தெரியுதுல்ல, ஒன்னா சேர்ந்து போங்கடா. வெண்ணிலா, அவன் கைய பிடி. இந்த கார்டன்ல இருந்து வெளியே போற வரைக்கும் அவன் கையை நீ விடவே கூடாது. பொடி சொல்றேன். ஐயோ, சொல்றேன் இல்லம்மா, கைய பிடி. மாமாக்காக இங்க இங்க பாருங்க, இந்த ரோஜா பூலாம் இவ்ளோ கியூட்டா இருக்கு. நம்மள மாதிரி ஜோடியா அழகா இருக்குல்ல? ஆமா, அழகா இருக்கு. மன்மதி, கொஞ்சம் நில்லுங்களேன். என்ன? அது அங்க கொஞ்சம் முன்னாடி போட்டோம், அப்பாவது ஏதாவது பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு தான் பொறுமையா போக சொன்னீங்களா? நான் கூட என்கிட்ட ஆசையா பேச போறீங்களோன்னு நினைச்சேன். சார் போட்டோ எடுக்கலாமா சார்? உடனே பிரிண்ட் போட்டு தரேன் சார். போட்டோ வாங்கல.